மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித் கொடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரீசனுக்காக குடுத்தாரு? இல்லை அஜித் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ குடுக்கறதுக்கு காரணம் என்ன? இது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, அஜித் கூட டிராவல் பண்ண ஒருத்தர்கிட்ட கேட்டா, அது கரெக்ட்டா இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அஜித்தோட நெருங்கிய நட்புல நான் இருந்தவன் சார். ஏன்னா, அவருடைய குணம் என்ன, மனசு என்ன அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவன். ஏன்னா, அவரோட ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணாவே ட்ராவல் பண்ணா அவருடைய ஸ்கூட்டர்ல நான் போயிருக்கேன். என்னோட பைக்கில அவர் வந்திருக்காரு. ஒண்ணா டிக்கெட்ல போய் டீ சாப்பிட்டுருக்கோம். இந்த அனுபவம் நிறைய இருக்கு. அவருடைய மனச நான் ரொம்ப தெரிஞ்சவன் நான். அதனால அவருடைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால, இந்த ஒரு விஷயத்த நான் பேசினா சரியான ஒரு தருணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இத. அஜித் அவர்களுக்கு வந்து மிக மிக சிரமப்பட்டு தான் இந்த உயரத்துக்கு வந்தார். அதற்கு வந்து அவர் வந்து தனியா ஒரு பிஆர் டீம் வச்சுக்கல. எதுவுமே கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது. அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. 2வதா பார்த்தீங்கன்னா ஐடி விங். இன்னைக்கு இருக்கிற 2 படம் நடிச்ச நடிகர்கள் ஐடி விங்க வச்சுக்கிட்டு அது ஒரு 10 பேர் ஏசி ரூம் போட்டு கொடுத்து, ஆஹா ஓன்னு பேசுங்க, கூப்பிடுங்க, பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்திலையும் அஜித் அவர்கள் வந்து பிஆர் டீமும் வச்சுக்கல, ஐடி விங்கும் கிடையாது. தனி ஒரு மனிதனாக தான் தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அவருடைய உயரமே போய்கிட்டு இருக்கு. அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரே ஒரு நண்பர் சுரேஷ் சந்திரா மட்டும்தான் இன்னைக்கும் நம்பிக்கையுரியவராக அஜித் வச்சிருக்கார். அவர் மட்டும்தான், அவர் யாரும் கிடையாது. ஸோ தனி ஒரு மனிதனாக ஒரு போராட்டம். ஸோ இவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிறது. சாதாரண வளர்ச்சி கிடையாது. அது கஷ்டப்பட்டு வந்து வருது. பல ஆக்சிடென்ட், பல விபத்துகளை சந்திச்சு அவர்கிட்ட உடம்புல இருக்கிறது பூரா நட்டு போல்ட்டு பிளேட்டு தான் இருக்கு. இன்னமும் வேற எந்த நடிகராக இருந்தாங்கன்னா பேசாம சினிமாவே வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. இருக்கிற படத்தை வச்சு ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவான், வேணாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்ன வரைக்கும் நான் ஓடிட்டு இருப்பேன், நான் ஓடுற குதிரை அப்படி இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸ்பீடாக ஓடுறார். கார் ரேஸில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு லவ் ஒன்று, பைக் ரேஸில் மிகப்பெரிய ஒரு லவ். பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அஜித்தோட வளர்ச்சி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் அஜித்துக்கு கிடையாது. அஜித் வந்து நினைச்சா மாதம் 2000 அனுப்புங்கம்மானா அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வேல்யூ இருக்கு, ஒர்த்து. பட் ஆனால் அஜித் கேட்க மாட்டார். நாம் ஒரு இலக்கை நோக்கி வந்துட்டோம், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன், உடைய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடாமல் சுற்றிருக்காரு, நடந்து தள்ளிட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்கேன், பெட்ரோல் பங்க் வரைக்குமே காசு இல்லாமல். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கலாம். பெட்ரோல் ஸ்கூட்டர் பூரா டேங்கில் ஃபுல்லாக பண்ணி சுற்றலாம், கிடையாது. நாம் உழைக்கணும், நாம் சம்பாதிக்கிற காசில் பெட்ரோலை போட்டு கம்பெனிக்கு முன்னே ஏறும்னு சொல்லி அந்த ஒரு முயற்சியில் போனவர். அவரோட கடுமையான மிகப்பெரிய உழைப்பில் வந்தது தான் இன்னைக்கு உட்காந்துட்டு இந்த மிகப்பெரிய உச்சம். சரிங்களா, சாதாரணமாக கிடைக்கல இதனுடைய வளர்ச்சி. அதனால பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட யாருடைய உதவியும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக போராடி வந்திருக்கார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது 2வது எடுத்துக்கிட்டு இந்த விபத்தில் போய் நிறையா மாட்டினான்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் அஜித். ஆனாலும் இந்த கார் ரேஸ், பைக் ரேஸ், இந்த லவ்வின் காரணமாக 2 கண்கள் மாதிரி திரையுலகமும் ரேஸுங்கிறது விபத்தெல்லாம் படுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3-6 மாதமாக படுத்த படுக்கிற சூழலை மாட்டும் போது அஜித்துக்கு வேண்டாம் படம் எல்லாமே அஜித் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அஜித் மேட்ரு க்ளோஸு, இனிமேல் வரமாட்டார், இதோட சரி அவரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசப்பட்டு அஜித்தை பிளாக் பண்ணி ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு பார்த்தாங்க. இந்த நேரத்தில் கூட அவர் இந்த பண உதவிக்கு வரும்போது பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்கல, கம்பெனி கொடுத்த செக்கு நிறையா இருக்குது, ஆனால் போட்டாது பவுன்ஸ் பேமெண்ட் இல்லாத சில கம்பெனியில் சார் போட்டாதீங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க, தூக்கி அப்படியே வச்சார். என்னோட கஷ்டம் என்னோட இருக்கட்டும், உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பமாட்டேன். இன்னமும் அவ்வளோ செக் வச்சிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல வருடங்கள் மட்டும் இந்த செக்கெல்லாம். பட் அதையும் தூக்கி போட்டார். ஸோ இந்த படங்கள் ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகி போகுது, என்னடா இது அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு படம் வந்து பிளாக் ஆகுது. அந்த படத்துக்கு அப்புறம் சூப்பர் டூப்பர் டாச்சுங்கிறது வேற விஷயம், அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படம் கமிட் பண்ணுறாங்க. ஸோ கலப்புலி தவணு தயாரிக்கிறார். மம்முட்டி சார், தபு அண்ட் ஐஸ்வர்யா ராய், ராஜீவ் மேனன் டைரக்ஷனில் கண்டு கொண்டேன்னு ஒரு படம் கமிட் ஆகுது. அஜித்தை கமிட் பண்ணிட்டாங்க. கமிட் பண்ணும் போகும்போது மற்றவர்கள்லாம் வச்சு காம்பினேஷன் போகும்போது ஒரு ஆக்ஷனில் இருந்ததுனால உடனடியாக படைப்பிடிப்புக்கு அவர்கள் வர முடியல, லேட் ஆகுது. 1 மாதம் ஆச்சு. டைரக்டர் வந்து இனிமேல் அஜித்துக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா மற்றவர் எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு, இவருடைய சீன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, அஜித் வேணால் வேறு படம் கமிட் பண்ணிக்கலாம், இப்போ வேறு ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் போது இந்த செய்தி அஜித்துக்கு போன உடனே வேறு கலைப்புலி தானுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன சார் இந்த மாதிரி சொல்லுங்கும் போது, தானு சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் பண்ணுவீங்க, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு ஒரு தகவல் வருது. உடனே இல்லை சார் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி அஜித் வீட்டிலேருந்து பிறகு தானு சார் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. எப்படி வந்தான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், வீல் சேரில் உட்காந்துருக்கேன். வீல் சேரோட வந்துட்டு ப்ரொடியூசர் ஆஃபீஸ் வந்தோன்னா அவர் தானு சார், சார் நான் வந்திருப்பேனே சார் சொல்லியிருந்தா,
நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு ஆஃபீஸ் வரும்போது இல்லை நீங்கள் ப்ரொடியூசர் என்ன தான் நான் ஹீரோ இருந்தாலும் 2 பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகணும். நான் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, நான் வந்தேன். இந்த வீல் சேரில் தான் வர்றாரு, உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, சார் 1 மாதம் டயத்தில் நான் வந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவேன், 1 மாதத்துக்கு அப்புறம் வரலன்னு நீங்கள் வேணால் மாற்றிங்க அப்படிங்கும் போது தான், இல்லை சார் நீங்கள் தான் சார் பண்ணுது கேரக்டர், எனக்கு இதை விட்டால் அஜித் நீங்கள் இல்லைன்னா அந்த கேரக்டர் நல்ல மைண்டில் வந்து அதாவது வேறு ஆர்டிஸ்ட் நினச்சி பார்க்க முடியலன்னு இந்த அவர் ப்ரொடியூசர் சொல்கிறார். அப்போது டைரக்டர் எல்லாத்தையுமே சொன்னோன்னே 1 மாதம் வெயிட் பண்ணுவோம், ஓகே சார்ன்ட்டாங்க. ஸோ அஜித் வந்து நிறைய வீட்டுக்கு போகிறாரு. அது வரைக்கும் மற்ற காட்சியில் எடுக்கிறாங்க, மற்ற காம்பினேஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அஜித்துக்கு வேண்டிய காம்பினேஷன் ஐஸ்வர்யா, தபு அந்த காம்பினேஷன் மட்டும் பெண்டிங். ஸோ இவர் வந்த 1 மாதத்தில் கரெக்டாக நம்ம ரெக்கவரி பண்ணி ஃபுல் எக்ஸசைஸ், அது சினிமாவில் ஒரு பாட்டுக்கு காமிக்கிறது மாதிரி ஃபுல்லாக பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் நம்ம சொல்லிட்டு இந்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட் போட்டு 1 மாதத்துக்குள்ளே வெளில வர்றார். வந்து பார்த்தோம்னா தானுக்கெல்லாம் ஷாக், டைரக்டருக்கெல்லாம் என்னப்பா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வீல் சேரில் பார்த்தா இப்போ ஓடி வர நடந்து வர்ற அப்படின்னு ஒன்றா, இல்லை சார் இது நான் சேலஞ்ச் பண்ணுறீங்க, படம் பண்ணி ஆகணுட்டு. அந்த படம் தானு சார் வந்து அஜித்துக்காக வெயிட் பண்ணி வச்சு அந்த கேரக்டர் பண்ணாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்னு எல்லாருமே தெரியும். கண்டுகொண்டேன் இன்ன வரைக்கும் அந்த அஜித்தோட கேரக்டர் நினைச்சே பார்க்க முடியாது அந்த ஹீரோமே வச்சு. அந்த 2 பேரும் அந்த சாங் இருக்குது பாருங்க, ரயில்வே சாங் இருக்கும் பாருங்க. இன்ன வரைக்குமே அவருடைய ஃபேன்ஸ் வந்து கட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. இன்ன வரைக்குமே கண்டுகொண்டேனுடைய இந்த எஃபர்ட்ல அவ்வளோ கியூட் அழகாக இருப்பார். இது அப்படியே கட் பண்ணுங்க. இன்னொரு பேட்டர் அஜித்தோட மனசு என்னங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். நான் தான் வேற ஒரு படப்பிடிப்புக்காக வந்து அஜித் வெளிநாட்டில் போய் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தானு அவருடைய மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டோன்னு அஜித் மிகப்பெரிய ஷாக் ஆனார். உடனே நான் போயே ஆகணுன்றார். அந்த ப்ரொடக்ஷன் வந்து யூனிட்டில் எல்லா பேருமே, சார் இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு சென்னைக்கு இல்லை, லிங்க் ஃப்ளைட்டில் தான் போகணும், டைம் எடுக்குமே சார் அப்படின்னு. காரணம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் தானு சார் வீட்டுக்கு உடனே போகணும் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஃப்ளைட் எத்தனை கண்ட்ரி கிராஸ் பண்ணி போனாலும் பரவாயில்ல போது 3 கண்ட்ரியை வந்து லிங்க் ஃப்ளைட்டில் வந்து மாறி 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 வந்தார் அஜித். தன்னுடைய நட்பு எனக்காக வந்து வெயிட் பண்ணி படம் கொடுத்தவர் தானு. அப்படிங்கும்போது நான் அவருக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னா, இந்த நேரத்தில் வந்து ஒரு அதாவது சோகமான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும், சந்தோஷம் கூட தேவையில்லை, வந்து கூட பார்த்துக்கலாம். 3 கண்ட்ரி மாறி ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வர்றாங்க. அவருடைய தானு சாருடைய மிஸ்ஸஸ் வந்து வேறு வெளிநாட்டில் இறந்து போயிட்டாங்க. அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஃப்ளைட்டில் ஜேர்னி ஆகி வருது, அவங்களுடைய பாடி வருது. அஜித் காலையில் 8 மணிக்கே வந்து இறங்கிட்டார் சென்னையில், வீட்டுக்கு போயிட்டார். சார் இந்த மாதிரி வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரட்டும்னு சொல்லி தானுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார் அஜித். ஒய்ஃபோட போய் கூடவே காலை 8 மணிக்கு போனவர் தானு வீட்டில் 4-4:30 மணிக்கு தான் மிஸ்ஸஸோடைய பாடி வருது. 1 இன்ச்சு நகரில், சாப்பிடல, உட்காந்து விட நகரில், தானுக்கு ஆறுதலாக இருந்தார். 4 மணிக்கு மேலே வந்து மற்ற சடங்குகள்லாம் முடிஞ்சு அவங்களை வழி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறார். இங்கே அஜித்தோட மனசு பாருங்கள், ஒருத்தர் ஒன்று செய்யணும்னா செய்வார். அந்த நன்றியை மறக்காத ஒரு கேரக்டர்னா அஜித் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ அஜித்துடைய மனசு ப்ரொடியூசருக்கு நமக்கு உதவி பண்ணவர் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. இன்னொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ஸையும் சொல்ல விரும்புகிறேன். அஜித் வந்து ரசிகர்கள் அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு, இப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு ப்ரொடியூசருக்கே வந்து 10 மணி நேரம் இருந்து கூட இருந்து உதவி பண்ணவரை பண்ணும்போது ரசிகர்னால தான் நம்ம இந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்கோம். ரசிகர் தான் நமக்கு எல்லாமே நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அவர் எப்படி அசிங்கப்படுத்த அவமானப்படுத்துவார்? அஜித்தை பிடிக்காதவர்கள் வந்து இது தூபம் போடுற ஒரு விஷயம். அவர் வந்து ரசிகர்கள் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், உங்களால தான் நாங்கள், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது, சரிங்களா? அஜித் வாழ்க வாழ்கன்னு சொல்லாதீங்க. இன்னொருத்தையும் சொன்னார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நீங்கள் நல்லா வாழ்ந்தால் தான் நாங்கள் வாழ முடியும். உங்களால் தான் இன்றைக்கி நாங்கள் பல கோடி வாங்கிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். அஜித்தே கடவுளேன்னு சொன்னாங்க, கடவுளே அஜித்தேன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னார், இது சொல்லக்கூடாது, வேண்டாம். அஜித்துடைய குரலுக்கு ரசிகர்கள் கட்டுப்பட்டவர்கள். ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கேட்கக்கூடியவர். வேணான்னு சொன்னார், நிப்பாட்டினாங்க. ஸோ தலைன்னு சொல்லாதீங்க, வேறும்னா அஜித்துன்னு கூப்பிட்டுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னாரு. அதை நிப்பாட்டினாங்க. நீங்கள் தொடர்ந்து இப்படியே நீங்கள் வந்து கூச்சலிட்டு பண்ணீங்க அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்துக்கு போகிறேன் நான். துணிவு ஒரு படம் வரும்போது ஒரு ரசிகர் ஆர்வக்கோளரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் ஏற்கனவே சொன்னார், ரசிகர்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப எங்களை நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணி பேனர் வச்சு மாலை போட்டு கொண்டாடணுன்ற அவசியம் இல்லை, வேண்டாம். உங்கள் அன்பை நீங்கள் வெளிக்காட்டினா போதும், செயல்படுத்துகிற அவசியமே கிடையாதுன்னார். முக்கியமாக இங்கே அதான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்போ அதற்கு பிறகு தான் அவர் சொன்னார், ரசிகர் மன்றத்தை கலப்பேன்னு சொன்னார். கலைச்சார், முன்னாடியே கலைச்சிட்டார், வேறு விஷயம். டோட்டலாக வந்துட்டு உங்கள் அன்பு மட்டும் எனக்கு காட்டுங்க போதும். படம் வருதா, ஒரு 10 நிமிஷம் செலிப்ரேட் பண்ணுங்கள்,
படம் பாருங்க, படத்தை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா அடுத்த கிட்ட உங்கள் ஃபேமிலிக்குள்ள நீங்கள் போக வேலைக்கு போங்க நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்ன வரைக்கும் ஆழமாக சொன்னார். அதை தான் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். சமீபத்தில் கூட நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ திருப்பதிக்கோ போகும்போது கூட ரசிகர்கள் கோஷம் கூட வேணான்னு சொன்னார். இது கோயில், தலை சொல்லக்கூடாது, தப்பு அப்படின்னார். அதை கேட்டாங்க. ஸோ ரசிகர்களில் மிகப்பெரிய மதியக்கூடிய பல பேரில் வந்து அஜித் எனக்கு தெரிஞ்ச முதன்மையானவர் கூட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் ஏன்னா கூட நிறைய வந்து நான் அனுபவப்பட்டவன் நான் இதை. ஸோ இது ஒரு பக்கம். ரசிகர்களில் வந்து அவமானப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலுமே ரசிகர்களில் கூப்பிட்டு பேசணுன்னா ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கணும்னா இவரே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி வைப்பார். நிறையா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரசிகர்களில் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் வீட்டை பாருங்கள். நீங்கள் வேலை முக்கியம்னு சொன்னாருங்களா. இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நிறையா நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பவுன்சரோட உள்ளுக்குள்ளே வருவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் காரில் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, பவுன்சர் ஒரு 10 பவுன்சர் கூட வருவான். அஜித்துக்கு இது வரைக்கும் பவுன்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது? எங்கேயுமே கிடையாது. யாரும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ரசிகர்கள் எனக்கு பாதுகாப்பு, அது போதும் தான் சொல்லியிருக்கார். பவுன்சர் இல்லாத ஒரு நடிகர்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜித்தை நான் சொல்லலாம். நான் மேக்ஸிமம் எந்த ஃபங்க்ஷனுமே அவர் முதல்ல ஃபங்க்ஷனுக்கே டோட்டலாக அவாய்ட் பண்ணார். அதுக்கு ஒரு ரீசன் போயிட்டு வரேன். ஒரு படம் முடிஞ்சோன்னா ஒரு பெரிய டைரக்டர், இந்த படம் வந்து இவர் தான் நடிச்சிட்டு இருந்தார் சரிங்களா. அந்த படம் வந்து ஒரு சின்ன சிக்கலில் உருவாத, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன சிக்கல் வரும்போது அஜித்து தான் காரணம்னு சொல்லி அஜித்தை கூப்பிட்டு போகிறாங்க. டைரக்டர் சைடு ஒரு 10-15 பேர் வர்றாங்க. ஸோ கம்பெனி சைடு உட்காடுறாங்க. அஜித் மட்டும் என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தவறு பண்ண கிடையாது, தவறு பண்ணது வேற ஒருத்தர், தனியாக போனார் அவர். அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு தனியாக போய் உட்கார்றார், தனியாக பேசி முடிக்கிறார். தனியாக பேசி முடிச்சுட்டு எந்த டென்ஷனும் வெளில வர்றார். உள்ள நிறைய பிரச்சனையும் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி விலகி வந்துட்டார். தள்ளுமுலாம் விலகி வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே மெயின் காரணமே அஜித்து தான். இந்த சிக்கலுக்கு உருவாடுக்கான அஜித்துன்னு சொல்கிறாங்க. பட் செய்யாத ஒரு தவறு வேண்டாம், நம்ம பேர் வந்து அடிபடக்கூடாது அப்படின்னு அதனுடைய சுமையில ஏற்றுக்கிட்டார் அஜித். இனிமேல் வேண்டான்னு சொல்லி வெளில வந்தார். அதுதான் மேக்சிமம் எந்த இதுலையும் கலந்துக்கூடாதுன்னு வெளில இருந்த காரணம் அதுதான். அது ஏன்னா இவர் நம்பினார், மற்றவர்களை நம்பினார். ஆனால் அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அதன் விளைவாக தான் வெளியில் வந்தார். ஸோ அதனால் பவுன்சர் இல்லாதது, நேரடியாக எல்லாத்திட்டையுமே பேசக்கூடியவர், ரசிகர்களை மதிக்கக்கூடியவர், அன்பு செலுத்தக்கூடியவர், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது மிக ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன், பெருமைக்குரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நான் இதை இப்போ பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்தாலே சுற்றி பவுன்சர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு டைமில் வந்து சொல்லிவிடுவாங்களாமே, யாருமே என் கூட வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, குறிப்பாக என் கூட யாருமே பேசக்கூடாது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகுதுன்றாங்க. ஆனால் அஜித்தோடைய படப்பிடிப்பு வந்து பிடிஎஸ்ல போட்டு காட்டுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை கண்டிப்பாக சார். ஏன்னா அஜித்தை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்க வர்ற ஃபேன்ஸ்னால் மரியாதை நினைக்கக்கூடியவர். ஒரு டைம் ஒதுக்கிடுவார். அவர்களுக்கு தனியாக சேரப்பட்ட உட்காரோட சொல்லுவார். தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் டிஸ்டர்ப் இல்லாமல் உட்கார வச்சுட்டு ஷூட்டிங் ஷார்ட் முடிஞ்சோன்னு வந்து பார்த்துட்டு எதுக்கு வந்து எங்கேருந்து வந்தீங்க, என்ன காரணம் எல்லாத்தையும் விசாரிப்பார். ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுக்கணும்னா ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சி வைப்பார். பவுன்சர் இல்லாத ஒரு நடிகர், தயாரிப்பாளர் கஷ்டத்தை கொடுக்காத ஒரு நடிகர், என்ன கரெக்டாக பேசணுமோ அதை பேசுவார். அவருக்கு அந்த பேசுகிறத கரெக்டாக எல்லாமே செஞ்சிடணும். பட் யாரும் கஷ்டத்தை கொடுக்காத ஒரு நடிகர். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடன் நான் பழகின விதத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நேரலுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் அதை நான் இந்த இடத்துல நம்ம திரும்ப சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் நடித்தாலே சுற்றி பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ டேரக்டர்லாம் கூட பவுன்சர் வச்சுருக்கிறாங்க. வர்றவங்களெல்லாம் அப்படியே தள்ளி விடுறது, டமால் டிமில் கொடுமையான விஷயம். ஆமாம். ஒருவேளை இவர் ரசிகரால் இவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாரு, ரசிகர்கள் இவரை தொல்லை பண்ணுவாங்கன்னு நினச்சா இவர் எல்லா இடத்துலையும் பவுன்சர் வச்சுக்கணும். நான் இது வரைக்கும் அஜித்தோட பவுன்சரே பார்த்து கிடையாது. தனியாகவே வராரு, தனியாகவே போகிறாரு, முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஓகே, அப்படி பார்க்கும்போதும் ரசிகர் மேலே இருக்கிற அன்பு அது வந்து கோபமாக மாறுது அஜித்துக்கு. என்ன கோபமாக மாறுதுன்னா, எப்பா நீ ஃபேமிலியை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே, நீ சேஃப்டியாக இருந்தால் தான் உன் ஃபேமிலி சேஃப்டியாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. அதை வந்து வேறு மாதிரி அந்த கோபம் எதுக்கு படுறாருனாங்க, இவருக்கு கம்மியான விஷயங்களை நான் ஒரு அண்ணனை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தம்பியில் நினைக்கிறாரு, மூத்தவர்கள் அண்ணனாக நினைக்கிறாரு அஜித். நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு எங்களை வாழ்குன்னு சொல்கிறத நீ சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். எங்களை கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, எங்களுக்கு நீங்கள் முக்கியம்னு சொல்கிறார். அதனால் இவர் கோவப்படுறாருன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பையனாக இருந்து அவர் அன்பை செலுத்துறார். கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு நிறையா இருக்கும். அஜித் வந்து அன்புக்கு மறுபேர் அஜித்னு சொல்லலாம். நான் மீண்டும் கண்டிப்பாக சொல்லுவேன், அவரோட பழகுனர்களுக்கு தான் தெரியும். நான் பழகுனதால சொல்ல வரேன். நான் இதை கையால் பிரியாணிலாம் செஞ்சு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நிறைய. கண்டிப்பாக நிறைய உதவிகள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்காரு.
அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? வர்றவங்களுக்கு மரியாதை தரக்கூடியவர். அன்புக்கு மறுபேர் அஜித் சார். சுருக்கமா இதுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு சார். அப்போ அதை அந்த ரசிகர்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் இன்னும் காமிட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு முறை சொன்னார், நீங்கள் ஆக்சிடென்ட் வந்து இவ்வளோ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் தைரியமாக நீங்கள் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, ரசிகர்கள் தானே எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ப்ரேயர் தான் எனக்கு இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ரசிகர்கள் தானே நிச்சயமா சொன்னாங்க. சார். 3 குட்டிக்கு நடிக்குது சார் காரு. சாதாரணமாக ஒரு பேரிகார்டில் இடிச்சாலே ஐயோ கையை போச்சு காலு போச்சு 6 மாதம் படுத்துற நேரத்தில் ரேஸ் காரு என்ன ஸ்பீடு போகும், 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு, தலைகீழ உருளுது, செவுத்துல இடிச்சு தூக்கி எறியுது. மிரண்டு போனாங்க எல்லாரும் பார்த்துட்டேன். அஜித் வேணாம், இது உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு பணத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதுமேன்றாங்க. அது வாழ்க்கை இல்லை. நமக்குன்னு லட்சியம் இருக்கணும் ஒரு மனிதனுக்குன்னா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், போகிற உயிர் அது எப்போ போகணும் அப்போ தான் போகும், எனக்கு இது ரொம்ப ஹாப்பிஸ்ன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் தப்பிச்சு வரேன், காயம் இல்லாமல் மீண்டு வர்றேன் அப்படின்னா என்னுடைய ரசிகர்களுடைய அன்பும் அவருடைய பிரார்த்தனையும் தான் காரணம். இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் அதை. ஓகே. அதனால் வந்து ரசிகர்கள் இல்லாமல் எந்த நடிகர்களுமே கிடையாது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறார் அஜித் அவர். ஓகே சார், அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்களே கிடையாதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணார், பெண்களுக்காக ஒரு படம் பண்ணார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துணிவு அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதில் கூட சொல்லியிருப்பார், நீங்கள் இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஓட்டி போதைக்கு அடிமை ஃபேமிலியை வந்து கஷ்டத்தில் நிறுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களும் பண்ணுறாருல, சமூகத்துக்கு தேவையான படங்களும் பண்ணுறாருல சார். நீங்கள் ஒரு பீரியடு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் சமுதாயத்தில் வந்து ரொம்ப சிரழிஞ்சு போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பெண்கள் இப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கிற அந்த கதையம்சத்தை கொண்ட படம் தான் நேர்கொண்ட பறவை ஒரு படம் பண்ணார். அது அஜித் பண்ணனுடைய கேரக்டர் அது கிடையாது. ஒரு மாஸ் ஹீரோ, இந்த ஒயிட் தாடியெல்லாம் வச்சுட்டு பண்ணும்போது கேரக்டராகவே வாழ்ந்தார். அதை 4 பெண்களுக்கு ஒரு அதாவது அந்த பெண்களை வந்து சமூகத்தை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு விஷயத்தை கேரக்டரை ஒரு அட்வொகேட் கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார். அருமையான ஒரு மெசேஜ். அப்புறம் வலிமை எடுத்துங்க. வலிமையில் இந்த பைக் ரேஸை வச்சுட்டு இந்த மெட்ராஸில் பண்ணுற இந்த பசங்க அட்ராசிட்டி பண்ணுறா பாருங்க, பைக்கை சேஸுன்ட்டு பீச் ரோட்டில் ஒரு சேஸ் பண்ணுறாங்க, இந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, டிராஃபிக்கில் அண்ணா நகர்லாம் இந்த இடத்துல இந்த 10 நிமிஷத்தில் போன் பண்ணுற பைக் சேஸை வச்சு விரட்டுறாங்க. இந்த சைலன்சர் சவுண்டெல்லாம் அவ்வளோ கொடுமையாக பயந்து தெரிக்கிறாங்க, தவறான பாதைக்கு போகிறாங்க. ஆமாம் சார், அப்படி தான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதில் வலிமையில் சரியான கருத்தை சொல்லியிருப்பார். கிளைமாக்ஸில் பைக் ஒரு ரேஸ் வச்சு நீங்கள் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி கிடைக்கலாம், நீங்களும் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்தை வலிமையில் சொல்லியிருப்பார். துணிவில் செலவுக்காக பணத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீங்க. ஆமாம், பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கார் அவர். அப்புறம் துணிவு படத்தில் மக்களுடைய பணம் பேங்க்கில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரி அவருடைய பணம் வந்து இப்போ பறிப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருப்பார். அதை இல்லாதவங்களை அடிப்பீங்க, இருக்கிறவங்களை கேள்வி கேட்பீங்களான்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். ஸோ துணிவு படத்தின் மூலமாக அதற்கு அடுத்து எடுத்துங்க. ஸோ விடாமுயற்சி சாதாரண படமாக அது. தான் விரும்பின ஒரு பொண்ணு மேலே மனைவி மேலே ஒரு லவ் அஃபெக்ஷனை வச்சிங்கன்னா அந்த அஃபெக்ஷனை எக்கணத்தோடு நீங்கள் எடுக்காதீங்க. உண்மையான லவ், மனைவி மேலே உண்மையாக லவ்வை வைங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை ஒன்று சொன்னார். அதெல்லாம் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆழம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா தன்னுடைய மனைவி மேலே வந்து டாலின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஷாலினி இன்ன வரைக்குமே பேர் சொல்லி கூட மாட்டார். லவ் வைங்க அப்படின்னார், அன்பை செலுத்துங்கன்னார். ஏன் குட் பேட் அகிலி இப்போ ரீசெண்டாக அந்த குட் பேட் அகிலி பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் கூட தன் குடும்பத்துக்கும் பையனுக்காக எல்லாத்தையும் விட்டு ஒரு கேரக்டர். நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதே குடும்பத்துக்காக. பையன் இருந்தானா பையன் வேறு ரூட்டில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பையனுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். பசங்க மேலே ஒரு லவ் வைங்கன்னு சொல்லி சொன்னார். அவருடைய படங்கள் நிறைய கமர்ஷியல் இருந்தால் கூட கருத்தாளுமிக்க படங்கள் நிறைய இருக்குது சார். இதுக்கு முந்தைய படங்களும் நிறையா இருக்குது. விஸ்வாசம் தன்னுடைய மனைவி பொட்டு படம். ஸோ அந்த பெண் குழந்தைய வச்சுட்டு என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க. விஸ்வாசம் எடுத்துங்க, என்ன அருமையான படம். வீரம் எடுத்துங்க. ஸோ அண்ணன் தம்பிகளுக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குன்ற விஷயத்தை சொன்னார். எவ்வளோ படங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கும் போது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் ஒரு ஆர்டிஸ்ட். நிறையா ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்களே சொல்லியிருக்கார் அவர். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் எந்த ஒரு கோவத்துலேயோ யாரையும் அடிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல சேஃப்டி முக்கியம் அப்படின்னு தானே பேசியிருக்காரு. கண்டிப்பாக சார். அதாவது ரசிகர்கள் வந்து அவர் என்ன திரும்ப சொல்கிறார் அப்படின்னா, படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள், பண்ணி முடிச்சோன்னா வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் குடும்ப மனைவி மக்களை பாருங்கள், உங்களை அப்பா அம்மாவை நீங்கள் பாருங்கள், உங்கள் சேஃப்டி முக்கியம், பத்திரமா நீ வீடு போய் சேரணும், நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான் வராமல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் அஜித் சார் பேசின இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ வந்து பல பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு பார்வை இருக்கும்போது அஜித் வந்து
நான் இதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறத இப்பயாவது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது சார். கண்டிப்பாக சார். அதாவது ரசிகர்கள் என்ன சொல்கிறாரு, ரசிகர்கள் அவங்களுடைய உயிர் முக்கியம், சேஃப்டி முக்கியம்னு சொல்கிறார். படம் பார்த்தீங்களா, செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க வரீங்களா, பார்த்துட்டு பத்திரமாக வீட்டுக்கு போங்க. நீங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம், உங்கள் பொண்டாட்டிகளுடைய சேஃப்டி முக்கியம், பேரண்ட்ஸுடைய அந்த சேஃப்டி முக்கியம். நீங்கள் பத்திரமா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் பத்திரமா சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வர்றாரு. அதை இந்த இழப்பு வந்து அது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. அதை தான் இந்த விஷயத்தில் கூட அவர் ஆழமாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதில். பட் யாருடைய பேரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லலை. அங்கே நீங்கள் திரும்பி அஜித்தோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து வேறு விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க. கிடையாது, அவர் வந்து ஆழ்ந்து பார்த்ததுனால அந்த அரசியல் அவருக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. ஆழ்ந்து பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். யாரையும் குறிப்பிட்டு பேசவே கிடையாது, பேர் சொல்ல கிடையாது. பட் இந்த சமூகத்தில் எல்லாருமே பொறுப்புள்ளவர்கள், எல்லாரையுமே சேரும், அது இன்க்ளூடிங் என்னையும் சேர்க்கின்றார். அஜித்தையும் நானும் அதில் இருக்கேன். பொறுப்புணர்ச்சி எல்லாருக்குமே வேணும், எல்லாருமே பொறுப்பேற்க வேண்டும். தனிநபர் சார்ந்ததில்லை, தனிநபரை குற்றம் சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய பார்வையில் பொதுவாக ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்துடைய விமர்சனத்துக்காக, அவருடைய ப்ரொமோஷனுக்காக அதை பேசுகிறாருன்னு நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்க சிந்திக்கிறான்னு எனக்கு தெரியல சார். அவர் அரசியல் களத்திலே இல்லையா, அப்படி இருக்கும்போது அவர் யாரை பார்த்து புகழாமப்படும்? அவருக்கு எதுக்கு ப்ரொமோஷன் கேட்குறேன் நான். இதை பேச ஒரு ப்ரொமோஷன் எடுத்து என்ன பண்ண போகிறார் அஜித்? ஏங்க அவரே ஒரு ப்ரொமோஷனுங்க, பேரே ஒரு ப்ரொமோஷனுங்க. ரசிகர்கள் இன்னைக்கு ஊன்னு சொன்னால் ரசிகர் கோடிக்கணக்கான பேர் வந்து நிற்கிறது ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஊருக்கு மதுரைக்கு போகிறேன், கோயம்புத்தூர் போகிறோம், அங்கே லட்சக்கணக்கான ரசிகர்கள் வருவாங்க. பட் அது வேணான்றாரு. உங்களை நான் பார்த்துட்டு என்ன நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரொமோஷன் சொல்கிறது மிகப்பெரிய, எப்படி சொன்ன எனக்கு தெரியும், கேலி கூத்தாக இருக்காது. அஜித் ஒரு ப்ரொமோஷனுக்கு பேசுகிறார், பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல் புரிஞ்சுங்க. அவர் தான் ப்ரொமோஷனுக்கே வரதில்லை, அப்புறம் எப்படிங்க அவர் ப்ரொமோஷனுக்கு இதில் கலந்துக்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது மாதிரி இதில் கலந்துக்க மாட்டார் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து நின்னார்னா அது யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருந்திருக்கும் அது. ஆனால் அதுதான் அவர் விரும்பவே இல்லை. திடீர்னு ஆடியோ லான்ச்சில் வந்து நின்னார்னா எப்படி இருந்திருக்கும் தெரியும்ல. ஆனால் அதே அவர் பண்ணல, அவர் தான் சொல்கிறேன். அதனால் விமர்சனத்துக்காக அவர் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. இல்லை, அவர் யாரும், எனக்கு அது இல்லை சார், அவர் யார் மீதும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை கிடையாது. ஏன்னா அவர் அரசியல் களத்தில் இல்லை, சினிமா களத்தில் தானே இருக்காரு. அதான் முன்னாடியே சொன்னேன், அஜித்தோட பழகுனவர்களுக்கு தான் தெரியும் அஜித்தோட மனசு என்னங்கிறது. நான் பழகுனாலும் எனக்கு தெரியும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாங்க. டைம் பத்தாது பேசுறதுக்கு எனக்கு, புரிஞ்சுதுங்களா? அஜித்லாம் வந்து அவருக்கு வந்து ப்ரொமோஷன்ற தேவையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், அவரு தான் அவருக்கு ப்ரொமோஷன். மற்றவர்களை பேசி ப்ரொமோஷன் எடுக்கின்ற யாசிட்டி அவருக்கு இல்லை. யார் கேட்டாலும் அவர் வந்து தனியாக கஷ்டப்பட்டு வந்தாருப்பா, யாருடைய துணையும் இல்லாமல் ரசிகர்களாலே வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதா ஹைலைட்டாக சொல்கிறாங்க. அதனால எனக்கு அஜித்தை பிடிக்கும். அதுதான் உண்மையாக தான், அது மறுக்கவே முடியாத உண்மை, எனக்கு தெரியும். அதனால் இந்த விஷயம் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவருடைய விஷயம் மிகப்பெரிய ஹைலைட்டாக பேசப்படுது. அது நிறைய பேருடைய அஜித்தை பிடிக்காதவர்களுக்கு அவங்க பேசுகிறாங்க. அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர, இது சொன்ன விஷயங்கள் தெளிவாக இருக்குது. சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்கிறோம், அந்த சமூகத்தில் எல்லாம் சேர்ந்தவர்களுடைய தான் பொறுப்புங்கிறார். அப்போ அது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்ல வராது. மீண்டும் அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம இதை அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய சீரியஸாக பேசிட்டோம். ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் கொடுங்க அஜித்தோட அடுத்த படத்தை பற்றி. தான் ரெடி ஆயிடுச்சு சார். AK-64 May 1 அஜித்தோட பிறந்தநாளைக்கு வர்றது மாதிரி ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருக்காங்க. டைட்டிலோட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. விரைவில் அதனுடைய மற்ற ஆக்டர்ஸ் ஷாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் மட்டும் இப்போ உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு. பிரமாதமான ஒரு கதை. ஆதிக்கு வந்து அஜித்தை வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டியிருக்காரு. குட் பேடைகளை பார்த்து திருப்தியில் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர், அருமையான ஒரு மேட்ரு. அதை மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து நமக்கு மேக்ஸிமம் டிசம்பர் எண்டு ஜனவரியில் ஷூட்டிங் போகிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கிடையில் இந்த ஒரு மாதம் ஸ்டார் காஸ்ட்டு லொக்கேஷன் ஹைதராபாத்தில் செட் போட்டுருக்காங்க, மெட்ராஸில் EVPயில் செட் போடுறாங்க, ஃபாரினுக்கு ஒரு ஒரு ஷெடியூல் போகிறாங்க. டோட்டல் இதுக்கு வேண்டிய பிளான் எல்லாமே பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் நவம்பருக்குள்ளே டோட்டல் வந்து எல்லாமே பேக்கேஜாக வைக்கிறாங்க. டிசம்பர்லேருந்து அநேகமாக ஷூட்டிங் போகிறது மாதிரி இருக்குது. பிப்ரவரி மார்ச்சோட படம் முடியுது. May 1 அவர் பிறந்த நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க சார். இனி அடுத்தடுத்த வரக்கூடிய சிங்கிள் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த அப்டேட்டில் போடுவோம் சார். ஓகே சார், பல கேள்விகள், பல ரூமர்ஸுகள் ஒரு பக்கம் அந்த பக்கமும் குறுக்கால் நெடுக்கால் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து சரி அஜித் கூட பழகின ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கேட்போம்.
அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மனநிலையில் தானே இருக்கார் அஜித். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். நான் அன்னைக்கு பார்த்த அஜித் அவர் இல்லை, 92 நான் பார்த்தேன். அமராவதி பவித்ராக்கு அப்புறம் 3வது படத்தில் நான் அஜித் சார் சந்திக்கிறேன். அந்த படத்துலேருந்து நான் பார்த்த அஜித். அதற்கு இடையில நிறையா படங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். சிட்டிசன், உல்லாசம் சொல்லி ஏகப்பட்ட படங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் சந்திச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் நான் பார்த்த அஜித் அதே அஜித் தான், அதே மனசு தான், அதே குணம் தான், அதே அன்பு தான், அதே லவ் தான். ஓகே சார். அடுத்து வந்து அந்த என்ன படம், அந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்டும் கொடுப்போம். அஜித் சாரோட படத்தை பற்றி அப்டேட்டும் கொடுப்போம். நன்றி சார். நன்றி.